நீங்கள் ஒரு ஜியோவை 13th March 2026 போட்டுட்டு அந்த ஜியோவுடைய அடிப்படையில் நான் 12 வாரம் தான் உங்களுக்கு லீவு மெட்டர்னிட்டி லீவு கொடுப்பேன்றது ஏற்கத்தக்கது அல்ல என்ற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம ஒரு இருட்டு ரூமில் இருக்கோம், வழக்கு போட்டால் தானே அங்கே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே போல தான் நமக்கு முன்னால் இருக்க பாதையே கண்ணுக்கு தெரியலன்னு எப்படி நடக்க முடியும்? அதே போல தாங்க நமது உரிமைகள். நமது உரிமைகள் என்ன நமக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோமா? இல்லை. அதனால தான் பல நேரங்களில் நமது உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்ற உணர்வே இல்லாமல் நாம் இருக்கோம். We don't even understand that our rights are being infringed. அதற்காகத்தான் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை வானமேலை அறக்கட்டளை மூலமாக நான் போடுறேன். ஏப்ரல் மாதம் 28 2026 நேற்றுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு. 3வது மெட்டர்னிட்டி லீவ், பேறுகால விடுப்புன்னு சொல்லுவாங்க, அதை அப்ளை பண்ணுறாங்க ஒரு மேடம். அதுக்கு அந்த நிர்வாகம் 12 வாரம் தான் உனக்கு அந்த மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் என்ன சொல்லுது? மெட்ராஸ் ஹைகோர்ட் டெலிவரின்னு வரும்பொழுது அந்த பெயின் சஃபரிங்கு, அப்புறம் அந்த ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாமே ஒன்று தானே. அது முதல் பிரசவமாக இருந்தால் என்ன, 2வது பிரசவமாக இருந்தால் என்ன, 3வது பிரசவமாக இருந்தால் என்ன. எனவே அந்த 3வது டெலிவரிக்கும் நார்மல் மெட்டர்னிட்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, ஆன் 13th March 2026 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஜிஓ போடுறாங்க. அந்த ஜிஓ மூலமாக 3rd மெட்டர்னிட்டி லீவுடைய டியூரேஷனை 12 வாரமாக குறைக்கிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லுது? இந்த ஜிஓ உங்களுக்கு இஷ்டத்துக்கு போட முடியாது, உங்கள் மற்ற வெல்ஃபேர் எல்லாம் நிறைய கொண்டு வரீங்க இல்லையா, இந்த திட்டம் கொண்டு வரேன் அந்த திட்டம் கொண்டு வரேன், அது போன்ற திட்டங்களோடு ஒத்து இருக்கணும் இதுவும். அது மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு எல்லாத்துலேயுமே சொல்லியாச்சு 3வது மெட்டர்னிட்டி லீவ் உண்டுன்னுட்டு. நீங்கள் ஒரு ஜியோவை 13th March 2026 போட்டுட்டு அந்த ஜியோவுடைய அடிப்படையில் நான் 12 வாரம் தான் உங்களுக்கு லீவு மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பேன்றது ஏற்கத்தக்கது அல்ல என்ற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. எதுக்காக இந்த பதிவுகளை போடுறேன்? இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படி ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரும்? அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு உண்டான மேகசைன்ஸ் வருது, லா வீக்லி போன்ற பல புத்தகங்கள் வருது, அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த கிளைண்ட் வரும்பொழுது அவங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் நமக்கு சாதாரண மக்களுக்கு இந்த தகவல் போய் சேரணுன்றதுக்காக தான் இது போன்ற பதிவுகளை நான் போட்டுட்டு வரேன். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தானே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. இப்போவே அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் ஐ லைக் இட், ஐ வாண்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ்ன்னு போட்டிங்களான்னா இந்த தகவல் நிறைய பேர்களுக்கு போய் சேரும். சட்டம் பற்றியோ உரிமை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அது வாய்ஸ் மெசேஜ் இருக்கலாம், அது டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கலாம். அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடு கவர் பண்ண முடியும். டெலிஃபோன் பண்ணாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா உடனே இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.